கோமதி, மீனா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியே கோமதியோட அம்மா வீட்ல எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. "ஐயோ! என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே! காணுமே! ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே பதட்டப்படுறாங்க. அம்மா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. கோயிலுக்கு போய் தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் இல்ல. பாண்டியனுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியுது. அவரும் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. எங்க போயிருப்பா? ஒண்ணுமே புரியலையே! அத்தை வேற நீங்க 2 பேரும் பேசிக்கல. அதனால எங்கேயாவது போயிட்டாளான்னு தெரியலன்னு சொல்றாங்களே! அப்படிலாம் போமாட்டாளே! அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. எங்க தான் போனான்னு தெரியலையே! ஐயோ! கடவுளே டென்ஷனா இருக்கு. கடையில ஒரு வேலை கூட ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனா இருக்காரு. சரவணனும் போய் தேடுறாரு. தேடிட்டு வராரு. "என்னடா அம்மாவ பார்த்தியா?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. "அப்பா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. எங்கேயுமே அம்மா இல்ல." அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "என்னடா எங்கடா போயிருப்பா அவ?" அப்படின்னு அப்படியே கத்துறாரு. "அப்பா எனக்கும் எதுவுமே தெரியலப்பா. ஆனா அப்பத்தா ஏதோ நீங்க பேசலன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா சொல்றாங்கப்பா" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "டேய் அவ அப்படிலாம் போக மாட்டாடா. எனக்கு ஒண்ணும் முடியல. நான் வீட்டுக்கு போறேன். நீ பார்த்துக்கோ கடைய சரியா?" அப்படின்னு பாண்டியன் வீட்டுக்கு போறாரு. போன உடனே அப்பத்தா சொல்றாங்க. "இன்னும் காணோம். கோமதி எங்கன்னே காணோம். தெரியல தெரியல. ஐயோ! என் பொண்ணுக்கு என்னன்னே தெரியலையே" அப்படின்னு அப்படி பதட்டமா சொல்றாங்க. "இங்க பாருங்க உங்க பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. சரியா?" அப்படின்னு பேசிக்கிட்டே வெளிய வராங்க. பார்த்தா ஆட்டோல மீனா, கோமதி 2 பேருமே வந்து இறங்குறாங்க. பின்னாடியே கோமதி அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. பாண்டியனும் வந்து நிக்கிறாரு. "எங்க போனீங்க நீங்க?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. உடனே மீனா சொல்றாங்க, "நாங்க 2 பேரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் கோயிலுக்கு போனா வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம தான் போவீங்களா?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. "இல்லையே நான் அம்மாகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போனேன்" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படியே திரும்பி பாண்டியன் பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படியே கோமதியோட அம்மா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஐயோ! கடவுளே நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு நீ சொல்லிட்டு தானே போன. சரி வா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாரு. மீனா கிட்ட சொல்றாரு, "இங்க பாருப்பா, எங்க போனாலும் ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு போணும். புரியுதா?" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "என்ன நடந்தது? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க?" அங்கேருந்து கதிரு, சரவணன் எல்லாருமே ஓடி வந்து, "அம்மா நீ வந்துட்டியாம்மா?" அப்படின்னு கைய பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே அரசியும் கைய பிடிச்சுட்டு அழறாங்க. "அம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் உன்ன காணோம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடினோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடி சொல்ற? என்ன காணோம்னு தேடுனீங்களா? நான் கோயிலுக்கு போறேன்னு அம்மாகிட்ட சொல்லிட்டு தாண்டி போனேன். டிஃபனு, சாப்பாடு எல்லாமே பண்ணி வச்சுட்டு நான் மீனா கூட கோயிலுக்கு போறேன்னு சொன்னேனே" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படியே பாண்டியனுக்கு கோவமா வருது. எதுக்காக அத்தை இப்படி ஒரு பொய்ய சொன்னாங்க? ஒண்ணுமே புரியலையே. "சரி நான் கடைக்கு போறேன்" அப்படின்னு பாண்டியன் கோவமா போறாரு. "ஏம்மா இதெல்லாம் பண்ண?" அப்படின்னு கோமதி அவங்க அம்மாகிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க.